Hi friends, welcome back to Banana Leaf Unlimited. நம்ம போன வாரம் போட்ட அந்த சிக்கன் பிரியாணி வீடியோ, இந்த ஹோம் குக்கிங் வீடியோ, ரெசிபியோட நாங்கள் டேஸ்ட் பார்க்குற வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த உற்சாகத்தில் இன்றைக்கி நாங்கள் இன்னொரு ஐட்டம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக என் ஒய்ஃபோட பெஸ்ட்டு ரெசிபின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு எங்கள் வீட்டில் நான், ரோஹன், ரிஷி எல்லாத்தோட நாக்குகளும் இதுக்கு அடிமை. என்ன அப்படின்னா மட்டன் குழம்பு, ஈரல் வறுவல், அப்புறம் சாப்பாடு. இதை நம்ம சாப்பிட போகிறோம். இது எப்படி அப்படின்னா, ஒய்ஃப் கீதா உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. மட்டன் குழம்பு, ஈரல் வறுவலாம் செஞ்சு காமிப்பாங்க. அந்த ரெசிபியை நீங்கள் பாருங்கள். ஷூராக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக போட்ட சிக்கன் பிரியாணி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட சப்போர்ட்க்கும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்க்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி மட்டன் லிவர் ஃப்ரையும் மட்டன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மட்டன் லிவர் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன். இன்றைக்கி மட்டன் லிவர் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் லிவருக்கு தேவையான மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் 8, பூண்டு ஒரு 8, 4 சின்ன பீஸு இஞ்சி, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 வரமிளகா, கொஞ்சம் பெப்பர், 3 கிராம்பு, ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே போட்டுடுறேன். இந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு லிவர் செய்கிறக்கு, மட்டன் லிவர் செய்கிறக்கு. தக்காளி எதுவுமே தேவையில்லை, வேறு எந்த பொடியும் எதுவுமே போட வேண்டியதில்லை. நான் அதை பிளேட்டில் வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டிங்கன்னாவே போதும். மசாலாவை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அந்த லிவர் உள்ளே போட்டுடலாம். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியவே இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்க்கலாம். சவுண்ட் அடங்கிருச்சு. குக்கர் திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் நிறையவே விட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். தண்ணி நல்லா வத்திருச்சு. ஏன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் லிவர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி மெத்தட் இது, ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.25 கிலோ மட்டன் இருக்குது. ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ பெப்பரும் சோம்பும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் நிறையவே எடுத்து வச்சுருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணுமே அதில் பூண்டு, இஞ்சி 2 ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நம்ம மிக்ஸி ரெடி ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். வழக்கம் போல் ரிஷி வந்துட்டான் வதக்கிறதுக்கு. என்ன இஞ்சி? அது இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். இவ்வளோ பொருத்த பூண்டு ஒரு வெளியில் தெரிக்குது வெங்காயம். ஒரு வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கம்மியாக போட்டால் போதும். ஒரு அரை மூடிக்கும் கம்மியாகவே போட்டாவே போதும். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இப்போ பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 7 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம வதக்கின மசாலாவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ குக்கரை ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு விட்டால் போதும். எண்ணெய் ஓரளவு காஞ்ச உடனே ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ. இப்போ இதில் ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம மசாலாவில் நிறைய போட்டுருந்தாங்காட்டிக்கு இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் போதும். இதில் மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் 1.25 கிலோ மட்டன். இது கறி ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் சுத்து கொழுப்பு வாங்கியிருக்கு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டேன், அதனால் தண்ணி இல்லை மட்டனில் அவ்வளோவா. மட்டன் வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு இந்தளவு திக்னஸாக இருக்குது. இதை திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா இந்தளவு திக்னஸில் இருக்குது. இது நம்ம வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் தண்ணி விடும். அதனால் இந்தளவு திக்னஸாகவே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டுக்கலாம்.
ரிஷி கம கம கமன் வாசம் வருது, சரியான பசி. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் 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 ரெடி. என்ன தெரியுமா, வீட்டில் ரொம்ப அவசரப்படுத்தினாங்கன்னா அப்புறம் கடைசியில் நம்மளுக்கு கறியெல்லாம் எதுவும் கிடைக்காது, வெறும் குழம்பு தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே சாப்பிடுவோம். சரி, மெதுவாகவே செய். ஆனால் ரொம்ப லேட். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னடா இவன் வெறும் நான்வெஜ் தான் ரெசிபியாக வீட்டில் செஞ்சு போடுவானோ அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்க வேண்டாம். எண்ணற்ற வெஜிடேரியன் ரெசிபி என் ஒய்ஃபோட கையில் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து வி வாண்டட் டு ஸ்டார்ட் வித் அ பேங். ஒரு இதாக ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ நல்ல பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மட்டன் குழம்பு செய்கிறோம். ரெண்டாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மட்டன் ரெசிபிக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த மட்டனோட ஸ்டார்ட் பண்ணுறோம். மோஸ்ட் ப்ராபப்லி இதுக்கு அடுத்த வீடியோ வந்து வெஜிடேரியன் வீடியோவாக வரும். அது சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குக்கர் சவுண்ட் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் சுத்து கொழுப்பெல்லாம் போட்டனால நல்லா கொஞ்சம் ஃபேட்டியாக வந்திருக்கு மேலே குழம்பு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி, மட்டன் லிவரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஈரல் வறுவல். ரிஷி இது பேர் என்ன? ஈரல் ஃப்ரை. சுட சுட சாப்பாடு. ஆஹா, சூப்பர் மட்டன் குழம்பு. சூப்பர். அடி ஸ்டீமிங். சூப்பர். அப்பா, சரியான வாசம். கீதா, வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டு சமைச்சிருக்க போட்டுருக்கு. செம்மையாக இருக்குது வாசனை. நீங்கள் ரிஷி, நீ டயட்டில் இருக்கேன்னு சொன்னில்ல? போன வாரம் இதே மாதிரி தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற பொண்ணு வம்பெடுத்தேன். நான் டயட்டா? இப்போ பாரு நான் எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாரு. இப்போ நல்லி எலும்பா ரிஷிக்கு? ஸ்பெஷல் நல்லி. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம சுட நல்லா கம வாசனையோட மட்டன் குழம்பு, ஈரல் வறுவல்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோமா ரிஷி? ரிஷி ஜஸ்ட் காண்ட் வெயிட். சுட கொதிக்க இருக்குது குழம்பு. நல்லி கறியோடு போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி கறி கடைக்கார்ட்ட. போன டைம் அவர் சிக்கன் வந்து சுமாராக தான் கொடுத்துட்டாரு, ஆனால் இன்றைக்கி மட்டன் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. சூப்பர் நல்லி பீஸ். சாப்பாடும் கொதிக்க இருக்குது, குழம்பும் கொதிக்க இருக்குது. ஸோ கையை வைக்க முடியல உள்ள. இதை பயங்கர வாசனை. எப்படி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி கரெக்டாக சொல்லி எடுத்துருக்கியா? ஸோ எல்லார் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சாலும் அப்போ இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்ன இடைஞ்சல் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு மெஷின் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு இடைஞ்சலாக வந்திருக்குங்கிறது வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும். ஹோப் யூ கைஸ் டோன்ட் மைண்ட் இட். கீதா, சான்ஸ் சூப்பர். ஆக்சுவலாக நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதில் வந்து இது வரைக்கும் குறைஞ்ச ஒரு 20-30 தடவை இந்த மாதிரி மட்டன் குழம்பு நான் சாப்பிட்ருக்கேன். அதோட அதிகமாக சாப்பிட்ருக்கேண்ணா. சரி, அதிகமாக வச்சுருக்கேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த முதல் கவலம் இந்த மட்டன் குழம்பு ரைஸில் போட்டு பசங்க சாப்பிட்றப்போ அப்படியே பாராட்டுதல் மழையில் வந்து என் ஒய்ஃப் நனைஞ்சிருவோம். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். இன்றைக்கி மறுபடியும் ஒரு பாராட்டு. சூப்பர். எப்படி இருக்கு விஷயம்? மட்டன் பீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மட்டன் பீஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மட்டன் பார்த்து வாங்கணும். என்ன அப்படின்னா, ஆடு முத்தலாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சின்ன ஆடை இலசாகவும் இருந்தாலும் ஒரு சவுக்குன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா பதமாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து நல்ல மீட் கிடச்சிது எங்களுக்கு. நல்ல அருமையான மட்டன் பீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. மட்டன் பீஸ் வாயில் போட்டோன்னே அப்படியே பவுட்ரு மாதிரி கரைஞ்சிருக்கிறனால. அதே மாதிரி அந்த மட்டன் கூட கடைசியில் வந்து கொஞ்சம் சுத்து கொழுப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினோம். அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சா தான் வந்து குழம்பு வந்து செம்ம வாசனையாக, அது லைட்டாக அந்த ஒரு ஆயிலி ஃப்ளேவரோட வந்து செம்மையாக இருக்கும். மட்டன் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்கியிருக்கு குழம்புல. இது பாருங்கள், இது வந்து லிவர் ஃப்ரை. அந்த மசாலாலாம் சூப்பராக கோட்டாகி கையில் எடுக்கிறப்ப நல்லா இருக்குது. ஸோ அப்படி மசாலாவில் கோட்டாகி எக்ஸலண்ட் டேஸ்ட். அந்த ஈரோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வருது. உண்மையிலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பக்கத்தில் இருந்தால் கூட இன்வைட் பண்ணி சாப்பிட வச்சிடலாம். இல்லை, எக்ஸலண்ட் டேஸ்ட். என்னோடய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு யாராவது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருப்பேன். என்ன விஷயம் இது? நல்லி. ஆக்சுவலாக உனக்கு இப்போ இந்த மாதிரி ரொம்ப பிடிக்குமேன்ட்டு வெட்டுறப்போ சொல்லி வாங்கினேன், கொஞ்சம் கறி சுற்றி இருக்கிற மாதிரி வெட்டுங்க அப்படின்னு. பிடிச்சி இழுத்தவனே எல்லாம் அந்த மசில் பீஸ் சுற்றி இருக்கிறதும் எல்லாமே வந்து அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மீட். சாப்பிட்ருக்கியா?
சரி, என் பங்குக்கு நான் ஒரு நல்லி சாப்பிட்றேன். இப்படி வாங்க. ஸோ இந்த நல்லி சுற்றி வந்து மீட், எப்போவுமே இந்த நல்லி சுற்றி இருக்கிற மீட் பார்த்தீங்கன்னா பயங்கர டெண்டராக சாஃப்டாக நல்லா ருசியாக இருக்கும். ரோஹன் இது ஸ்லோ மோஷன் எடுத்துரு. பா, அப்சல்யூட்லி அமேசிங். அப்படி பீஸ் எல்லாம் அப்படியே கேக் மாதிரி பிஞ்சு வருது. அப்படி நல்லியில் வந்து இந்த மேரோ வருதா? வந்துச்சா? ஈஸியாக வந்துருச்சு இன்றைக்கி. எப்பவுமே அந்த நல்லியில் இருக்கிற மேரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றப்ப ஈஸியாக வந்துடும். என்னென்னா நல்ல வீட்டில் நல்லா வேக வச்சு சாப்பிட்றப்ப ஈஸியாக வந்துடும். யூஸ்வலாக ஹோட்டல்ஸில் சாப்பிட்றப்போ ரொம்ப கஷ்டப்படணும் அது உரியறதுக்கு இல்லையா கீதா? வரும். இந்த நல்லி சாப்பிட்றது தனி கலை. சில பேர் சூப்பராக சாப்பிட்டு நல்லியை வந்து பவுடர் மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். பல்லெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், சுத்து கொழுப்பு. இதுதான் சுத்து கொழுப்பு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. ஃபேண்டாஸ்டிக். ஆட்டு கிட்னி பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் விரும்பி சாப்பிடுவேன். நான் கிட்னியை வந்து ரைஸோட அப்படியே குழம்போட சேர்த்து ஈரல் ரொம்ப ரொம்ப அம்சமாக இருந்தது. அதை ஏன் என்னோடய வீட்டு சமையலே வந்து நான் ரொம்ப பாராட்டுறது வந்து ரொம்ப எனக்கே ஸ்ட்ரேஞ்சாக தான் தெரியுது. இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்லையா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். என்னை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எப்படி வீட்டில் சமைப்பாங்க அப்படின்னு. இது வந்து வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் சாப்பிட்டு வந்த உடம்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வெஜிடேரியன் ரெசிபீஸ் எல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. என் ஒய்ஃபு கீதா ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும். வெஜிடேரியன் ரெசிபியும் உங்களுக்கு அப்படி உச்சி கொட்டை வைக்கிற அளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ஒவ்வொன்றா வரும். தொடர்ந்து 2 நான்வெஜ் ஏன் போட்டோம் அப்படின்னா ஒரு புஷ் கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரி ஹோம் ரெசிபீஸ்க்கு வந்து எல்லாம் உங்களால் ஒரு விருப்பத்தை அதிகப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட விருப்பங்களை தெரியப்படுத்துங்க. ரிஷி, நீ எதாவது சொல்ல விரும்புறியா? எப்படி இருந்தது ஃபுட்டு, மம்மியோட ஃபுட்டு, மம்மியோட குக்கிங்? மம்மி வந்து எப்பவுமே எல்லாமே செய்ய வந்து எப்பவுமே ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுவும் இந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்பவே என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, ரொம்பவே நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். வீட்டு சாப்பாடு தான். அது வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுமே வந்து நெருங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு, ஈரல் வறுவல்லாம் வந்து பார்த்து செய்கிறது நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ இல்லை மனைவியோ சகோதரிகள் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான லஞ்ச் சாப்பிட்டோம் இல்லை ரிஷி? ஸோ கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் வித் ரிஷி, ரோஹன் அண்ட் கீதா. பாய் சொல்லிடுறேன்.